நான் என்ன கேட்குறேன்னா, பராசக்தி என்ன படம், ரஞ்சித் இப்போ எடுத்த படங்கள் எல்லாம் என்ன படம், அதெல்லாம் மாரி செல்வராஜ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய படம் இல்லை, எடுத்த படங்கள்லாம் என்ன படம் எடுத்துகிட்டு இருந்தார், எடுத்துகிட்டு இருக்கார் அவர். இப்போ இது ப்ரொபகேண்டா படம்னா அது என்ன படம்? அப்போ உங்களுடைய இது பரவட்டும் தீயில்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சிங்களே, அதெல்லாம் என்னது அது? நீங்கள் பண்ணுனா அது ப்ரொபகேண்டா படம் கிடையாது. துறந்தார் எங்கே இருந்தோ ஒருத்தன் ஒரு நல்ல நோக்கத்தில் பண்ணிட்டான். ஒன்றும் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை, படத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. முதல் 5 நாள் வசூல் வந்து 800 கோடி. முதல் 5 நாள் தான் உலகம் முழுக்க 5 நாள் வசூல் 800 கோடி. இந்தியாவில் மட்டும் 500 கோடி வசூலாக இருக்குது அந்த படம். துரந்தர் கலெக்ஷன் அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அதனால் வந்து இங்கே தமிழ் படம்லாம் கடந்து முக்கிட்டு நடக்கும்போது வந்து ஒரு ஹிந்தி படம் வந்து ஹிந்தி வெர்ஷனே கூட நல்லா தான் பார்க்குறாங்க, வரவேற்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால் மாபெரும் வெற்றி படமான தீ பரவட்டும்னு ஒரு படம் எடுத்துருந்தாங்க. அதனால் இது வந்து எல்லா இடமும் போனதுனால மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இந்த தேர்தல் நேரத்தில் தேசபக்தி வந்துச்சுன்னா திமுக ஓட்டு போடாமல் போயிடுவானே, அந்த பயம் தான். தேசபக்தி இருக்கிறவனுக்கு திமுக. அப்போ திமுக காரன் தேசபக்திக்கு எதிரானவன், தேச துரோகிகள் தான் திமுகவில் இருக்காங்கிறது புரியுது இல்லை? திமுகவும் திமுக கூட்டணி இப்போ காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் தான் இருக்குங்கிறத அவங்களுக்கே ஒத்துக்கிட்டாங்கல்ல. இல்லைன்னா தேசபக்தியை தானே சொல்லியிருக்கப்பட்டதில்ல, அதுலேயே இவங்க கவலைப்படணும். இவங்களும் சேர்ந்து ஜெய் ஹிந்துன்ட்டு போக வேண்டியது தானே, பாரத் மாதாக்கு ஜெயின்ட்டு போட்டு போக வேண்டியது தானே. ஏன் உங்களால் முடியலை, ஜீரணிக்க முடியல? ஏன் அப்படின்னா இது பிரிவினைவாத சக்தி. ஒன்றிய அரசு ஏதோ படத்தெல்லாம் பார்த்துட்டு பாராட்டினார், இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னே பேச நேரம் கிடைக்கல அவருக்கு, எலெக்ஷனில் பிஸியாக இருக்கு, நம்ம சீட்டு கொடுக்கணும், அதனால் அதில் பிஸியாக இருக்கனால இந்த படத்தை அவர் பார்க்க நேரம் கிடைக்கல. எல்லோரும் பார்த்துறேன். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தெல்லாம் பார்த்து அவரெல்லாம் சொன்னார். நிறைய பேர் இதுக்கு ஆதரவெல்லாம், காஜல் அகர்வால்லாம் கூட பார்த்தேன். அது அவங்கெல்லாம் கூட அதாவது இது வரைக்கும் இந்த படங்கள்லையோ இல்லைன்னா வேறு இதுலேயோ சர்ச்சையிலையோ வராதவங்கெல்லாம் கூட இதை பாராட்டி தான் நிறைய நடிகர்கள் பண்ணுறாங்க. இந்த பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரிப்பட்ட கருங்காலிகள் அது எந்த இடத்துலையும் திருந்தாது. இதெல்லாம் அவர் நடிக்கிறதுக்கு ஒரு சீன் கொடுத்து சம்பளம் கொடுத்துருந்தா அவரும் பாராட்டியிருப்பார். ஆனால் சத்யராஜ் ஒரு முறை சொல்லியிருந்தார் இல்லைங்களா, மோடியை பற்றி ஒரு படம் எடுத்து அதில் நடிக்கணும்னு கேட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். கொள்கை எல்லாம் கிடையாதுல்ல உங்களுக்கு, கொள்கை கோட்பாடு இதெல்லாம் கிடையாதுல்ல.